கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று கடவுள் நமக்கு கொடுக்கிற இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, தேவனுடைய அன்பு மிக பெரியது. அது யாரோ ஒருவருக்கு மட்டும் உரியதல்ல, உலகம் அனைத்திற்கும் உரியது. அவர் அன்பு உங்கள் மீது, என் மீது, பாவத்தில் வாழ்பவர்கள் மீதும் உள்ளது. அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு. நாம் நல்லவர்களாக இருந்ததால் மட்டுமல்ல, நாம் பாவத்தில் வாழ்ந்தால் கூட அவர் நம்மை அன்பு செய்கிறார். தேவன் அந்த அன்பை உலகத்திற்கு காட்டுவதற்காக தம் ஒரே மகனாகிய இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார். இதன் மூலம் தம் மகனை உலகத்திற்கு கொடுத்து மிகப்பெரிய தியாகத்தை செய்திருக்கிறார். தேவன் நம்மை மீட்பதற்காக, நமக்கு நிலைவாழ்வை அளிப்பதற்காக இயேசுவை உலகத்திற்கு அனுப்பினார். நாம் இயேசுவை நம்புவதன் மூலம், அவர் நமக்காக சிலுவையில் மரித்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிப்பதன் மூலம் நமக்கு கடவுள் நிலைவாழ்வை தருகிறார். எனவே பாவத்தின் கூலி அழிவு என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து சமாதானத்தோடு வாழ்ந்து இறுதியில் நிலைவாழ்வை பெற இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிப்போம். தேவன் அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவர் மற்றொருவர் மீது அன்பு கூர்ந்து வாழ்வோம். தேவனுடைய அன்பில் இருக்கும்போது நம்முடைய எதிர்காலம் நிச்சயமாய் வளமானதாக இருக்கும். இந்த வார்த்தைகள் உங்களை தொட்டால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணுங்க. தினமும் இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.